राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவம். சமர்த்த ராமதாசர் எத்தனை விசேஷமா தன் மேல வெறுப்பு கொண்டு தன்னை அவமதிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வந்தவனுக்கு கூட எவ்வளவு அழகா ஒரு அனுகிரகம் பண்ணார்னு பார்த்தோம். அதாவது அவனுடைய அஜ்ஞானத்தினாலே அவரை அவமரியாதை பண்ணணும்னு நினைச்சான். அவரை பத்தி அவன் தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததில்லை, பழக்கம் இல்லை, கேள்விப்பட்டிருக்கான், அவ்வளவுதான். கேள்விப்பட்டது அவனா ஒரு கற்பனை. சமர்த்த ராமதாசர் ரொம்ப திமிரோட இருப்பார், ராஜகுருன்ற கெத்து காட்டுவார், யாரையும் மதிக்க மாட்டார், அப்படி அவனா ஒரு கற்பனை. வாழ்க்கையில நிறைய விஷயங்களுடைய வீரியம், ஒரு அவமானமா இருக்கட்டும், இல்லாட்டி நாம கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒரு சின்ன டாட் தான். ஆனா மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பெருசா மனசு முழுக்க அது நிறைஞ்சு ஆக்குபை பண்ணிக்கும். இது நம்மளோட பெரிய ஒரு கஷ்டம். எமோஷனலி அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக்கிடும், ஊதி ஊதி பெருசாக்குறதுன்னு இல்லையா. எமோஷனலி ஒரு விஷயத்தை பெருசாக்கிடும். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த எமோஷன் ரொம்ப ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஒண்ணுமில்லாத விஷயம் ரொம்ப பெருசா தெரியும். சாதாரண வார்த்தைகள் கூட விபரீதமான அர்த்தம் தோணும். ஒரு சாதாரண ஒரு ஆக்ஷன், அவளுடைய ஒரு செயல் கூட நமக்கு ரொம்ப குற்றமாக தெரியும். அதே சந்தோஷமா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னா பெரியதான வார்த்தைகள் கூட சரி சரி விடுறதா ஒரு விஷயமா போ அப்படின்னு போயிடும். ஸோ இந்த மனசு தான் ஒரு விஷயத்துக்கான அளவீடு. உடம்பே நிஜமாவே உடம்புக்கு பலகீனம்ன்றது ஒன்று இருக்கும். இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, பகலெல்லாம் வேலை பண்ணிக்கிறோம், ராத்திரி நிஜமாவே ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்கணும்னு தோணும். சம்டைம்ஸ் காத்தால சீக்கிரம் இருந்திருப்போம், மத்தியானம் லேசா தூங்கணும்னு இருக்கும். நிறைய விஷயங்கள் கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ ஏதான வீட்டில் ஒரு கல்யாணம், இல்லாட்டி ஏதோ ஒரு விசேஷம், இல்லாட்டி எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், இல்லாட்டி வேற ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம், பிஸியாக இருக்கோம்னா முடிஞ்சோன்னு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுப்போம். பண்ணும்பொழுது ஒன்றும் பெருசாக அதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படாது. ஆனால் மென்டலி முடிச்சோன்னா அப்பா தான் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 3 நாள் நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்ம வேலையே பண்ணனா கூட எங்கேருந்தோ அந்த ஃபங்க்ஷனோ அந்த விஷயமோ முடிஞ்சோன்னா 3 நாள் அடித்து போட்ட மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வரும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லிட்டோம், உங்களுக்கு நமக்கு தெரியாமலேயே நம்ம மைண்டுக்கு சொல்லிட்டோம், முடியணும் 3 நாள் கழிச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அது கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் விட்டுடும். மைண்டு ப்ராக்டிக்கலாக அப்போ நிகழ்காலத்தில் அதை அனுபவிக்கும். இதுதான் உண்மை. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருப்போம். எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்போது உங்கள் மைண்டு அப்போ ப்ரெசண்ட்டில் அதை அனுபவிச்சுட்டு இருக்கு. ப்ராக்டிக்கலாக நீங்கள் அனுபவிக்கலைன்னா கூட மென்டலி உங்கள் மைண்டு அந்த க்ஷணம் அந்த விஷயத்தில் அப்படியே 100% இருக்கு. அதனால் யாரோ ஒருத்தர் எப்பயும் அவமானப்படுத்திட்டான்றதை நம்ம சொல்லும் பொழுது உடனே நம்ம முகம் மாறுறது, உடம்புல மாற்றங்கள் வர்றது. ஏன்னா அப்போ அந்த சமயத்தில் அந்த அவமானம், அந்த பிரச்சனை, இல்லாட்டி அந்த சண்டை அது அப்படியே 100% ஒன்றி போகுது. மனம் ஒன்றின்றோம் இல்லையா, இதுதான் மனசு ஒன்றி போயிடாது. இப்போ சில சந்தர்ப்பங்களில் எங்கேயாவது கோவிலுக்கு போவோம், எங்கேயாவது பூஜை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்காது. ஏன்னா மனசு இதில் இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றி கிடக்கும் பொழுது இதனுடைய அனுபவம் எப்படி கிடைக்கும்? அது எதை நினச்சிட்டு இருக்கோ அது சம்பந்தப்பட்ட எமோஷன்ஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தானே மனசு அலைஞ்சிட்டு இருக்கு. அப்போ இதுக்கும் அதுக்கும் ஒட்டு உறவு இல்லை. சில சந்தர்ப்பங்கள் நம்ம பூஜை பண்ண நம்ம ரொம்ப பிடிக்கும், பாராயணம் பண்ணுறதோ உபன்யாசம் கேட்குறதுன்னா கரெக்டாக மனசு அதில் அப்படி ஒன்றி போயிருக்கு. இந்த மனம் ஒன்றுதல் ரொம்ப ஒரு அழகான விஷயம். இப்போ ராமாயணம் கேட்குறோம், கிருஷ்ண விஷயம் கேட்குறோம், எப்பயோ நடந்தது, ஏதோ ஒரு யுகம் 5000 வருஷத்துக்கு நடந்த கிருஷ்ண விஷயத்தை கேட்கும் பொழுது மனசை இப்போ நடக்கிறது, இப்போ கிருஷ்ணன் பண்ணுறான். அப்போ அப்படியே மனசு ஏன்னா மென்டலி நம்ம அந்த அந்த யுகத்துக்கு போயாச்சு, அந்த உலகத்துக்கு போயாச்சு. உடம்பு இங்கே இருக்கு, மனசு அங்கே போயாச்சு. அப்போ இந்த மனசு எதை நினைக்கிறதோ அதை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிகழ்காலம். இது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான். இதுக்கு மனசுக்கு கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் கிடையாது. இப்போ நாளைக்கு 7 மணிக்கு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். மென்டலி நீங்கள் 7 மணிக்கு ஸ்டேஷன் நடந்துட்டுருக்கு, 6:45 நான் ஸ்டேஷனில் போயிட்டுருப்பேன், 6:15 வீட்டை விட்டு காரை பிடிச்சிடணும். அப்போ நீங்கள் 6:15 கார் பிடிச்சாச்சு, உடம்பு இங்கே தான் இருக்குது, இன்னும் 24 மணி நேரம் இருக்குது. மைண்டு இங்கே கார் பிடிச்சாச்சு. உங்கள் ட்ராவலிங் டைம் வச்சுருப்பேன் 1 மணி நேரம், 40 நிமிஷம், 50 நிமிஷம் வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் வச்சுப்போம். 1 மணி நேரம் ட்ராவல், இது அவ்வளோ வேகமாக அந்த 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணியாச்சு. ஸ்டேஷன் ஏறணும், இறங்கணும், அவ்வளோ தூரம் நடக்கணும். இப்பயே நடக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் இருக்கிறது வீட்டில், இல்லாட்டி அதை பேசிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் மைண்டு அதை பொறுத்த வரைக்கும் அது இந்த ஸ்டேஷன் போகிறது, ட்ரெயினை பிடிக்கிறது, வண்டி எடுக்கிறது, அது அதோட நிகழ்காலத்துக்கு போயிடுது. எதிர்காலம்தான். ஆனால் இது போய் அங்கே உட்காந்துடுது. இதைத்தான் இன்னைக்கெல்லாம் சொல்ல யத்பாவம் தத்பவதி நேற்று கூட சொல்லிட்டு இருந்தது, மேனிஃபெஸ்டேஷன். மென்டலி நம்ம அங்கே போயிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி உடம்பு எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஓடும். இப்போ ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் ஓடுறான்னா, 100 மீட்டர் ரேஸ் ஓடுறான் அப்படின்னா அதுதான் லட்சியம். மென்டலி அங்கே போய் நின்றுட்டாங்க, அப்புறமா உடம்பு ஓடுறது, கிட்டு 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 கிட்டுன்னு ஓடுறது. அதே மேரத்தான் ஓடுறவன் ஸ்பீடாக ஓட மாட்டான், நிறைய நேரம் ஓடணும். அவனோட முழுக்க 5 மணி நேரம் ஓடணும் பொறுமையாக. அவனே 100 மீட்டர் ஓட வேகமாக ஓடுவான், அவனே மேரத்தான் ஓடுறான்னா பொறுமையாக ஓடுவான். நீங்கள் மழையாக இருக்குது, வாக்கிங் போகணும், போக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா, மழையே இல்லைன்னா கூட போக வேண்டாம் மைண்ட் செட் ஆகிருக்கு. அவ்வளோதான். நீங்கள் என்னமோ கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம்னா நிஜமாவே உடம்பு டயர்ட்னஸ்ன்றது ஒன்று இருக்கும். பல சந்தர்ப்பங்களில் குருஜியமா சொல்ல மனசு ஏமாத்துறது, இவ்வளோதான். இது குருஜியமா சொல்ல வார்த்தை, மனசு ஏமாத்துறதுடா அப்படின்பா. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல, உன் மனசு ஒன்று ஏமாத்துறது அப்படின்பா. அப்போ அந்த மனசு இதுதான் ஒரு அமுத சுரபி, கல்பக விருட்சம்.
அதுதான் காமதேனு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கொடுக்கறது, நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதுக்கு அது கொண்டு வந்துடும். அதுக்கு வந்து நோவே தெரியாது, மனசுக்கு வந்து இல்லை கிடையாது. நீங்க என்ன சொல்றது அப்படியே எஸ் ஆமா ரைட். உடம்பு முடியல முடியல, உடம்பு டயர்டா இருக்கு ஆமா டயர்டா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வராது வராது, எனக்கு இதெல்லாம் முடியும் முடியும், எனக்கு இதெல்லாம் கஷ்டம் ஆமா கஷ்டம், எனக்கு இதெல்லாம் சுலபம் ஆமா சுலபம். இவ்வளவுதான். சில விஷயங்கள் கஷ்டம் வராது அப்படின்னா வராது, எனக்கு அது ஞாபகமே இல்லை ஆமா ஞாபகமே இல்லை, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு ஆமா எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஆமான் சாமி மட்டும்தான் போட தெரியும் மனசுக்கு. தத்தாஸ்து நேற்று கூட சொல்லுங்க. அதுக்கு அதெல்லாம் இல்லைன்னா வரவே வராது. உலகத்துக்கே இல்லைன்ற பழக்கமே கிடையாது. உலகத்துக்கே இது இருக்கு அது இருக்கு அது இருக்கு அது இருக்கு. சில கடைகள்லாம் போய் கேட்டோம்னா இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அந்த காலத்திலலாம் சில கடைகள் நான் போயிருக்கேன். இந்த காலத்தில் நிறைய சொல்லுவா, இந்த காலத்தில் சில பேர் உண்டு. இதெல்லாம் கடையில் கேட்டால் கத்திரிக்காய் இருக்கு வெண்டைக்காய் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னுவா. நம்ம எது கேட்டோமோ அது இல்லைன்னு சொல்ல மாட்டா, இதெல்லாம் இருக்குன்னுவா. ஏன்னா அந்த இல்லை அப்படின்ற வார்த்தையே மனசு வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும். பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதனாலதான் வார்த்தைகள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க மற்றவாளுக்கு சொல்லல, உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு. நீங்க உங்க மனசுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உங்க மனசு கேட்கறது, அதுக்கேற்ற மாதிரி உங்க உடம்பு உங்களுடைய செயல்கள் எல்லாமே அதுல லிங்க் ஆகுது. நூல்ல கோக்குற மாதிரி கோக்குறோம் மனசோட. யார் மேல கோபம் இருக்கு அப்படின்னா உங்க மனசுக்கு கோபத்தை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. அந்த கோபத்தை பத்திரமா வச்சுக்கோ. இனிமே அவளை பார்க்கும்போதெல்லாம் கோபம் வரும். பண்ண தேவையில்லாதெல்லாம் கரெக்டாக கிளீனா வரும், இப்படியே வரும். ஒரு மேல அன்பு இருந்தால் அவள் பண்ண நல்லதெல்லாம் லைனா வரும். கோபம் வந்தாச்சுன்னா அவள் பண்ண கெடுதல் எல்லாம் வரும். இப்படி லிஸ்ட் கரெக்டாக அது மனசு இப்படி ஜம்முன்னு பண்ணும். சமர்த்த ராமதாசர் அந்த மனசைத்தான் அவ்வளவு அழகா கவனிக்கிறார். அந்த முஸ்லீம் ஃபக்கீர் அவர் மேல வெறுப்புல வந்தான். சமர்த்த ராம இவனுக்கு எதுக்கு என் மேல வெறுப்பு? அவனுடைய இடத்த நான் ஆக்கிரமிக்கல, அவனை பத்தி நான் ஒன்றும் குத்தம் சொல்லலை, அவன் இடத்துல எனக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, இவனா ஒரு கற்பனை. அதனாலதான் அவன் வந்தவொடனே அவனுக்கு அவனோட குரு அந்த ரூப காட்சி கிடைச்சுடுத்து. அவன்கிட்ட இவர் வாஞ்சியாகவும் இருக்கா. ஒரு சின்ன குழந்தை வந்து குட்டி குழந்தை குஷியை ஜம்முன்னு மூஞ்சி அடிக்கிறது, உடனே அடி வெளுத்து வாங்கிடுவோமா? போய் அடிக்கப்படாது, எதுக்கு அடிச்சா நீ? அப்படிதான் பிடிக்கும். அது அடிக்கிறது வலிக்கும். குழந்தை அடித்தா நல்லாவே வலிக்கும், பட்டுன்னு விழும். நம்ம நான் சாதாரண அடிச்சோட மிஸ் ஆகும், இந்த குட்டி குழந்தை அடித்தா பளிச்சுன்னு விழும். ஆனா அதுக்கு என்ன தெரியும்? அவ்வளோ விளையாட்டு கட்டு தட்டுறது. இப்போ கூட ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உரி அடிக்கிறது. கேரளாவில் எங்கேயோ ஒரு குஞ்சு குழந்தை, இப்போ 1 வயசோ 2 வயசோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது கிருஷ்ண வேஷம் போட்டிருக்கு. அது கீழே ஒரு குச்சியை கொடுத்து, இங்கே பானை இருக்கு, தாத்தா வந்து அந்த பானையில் அந்த குச்சியை தப்புன்னு எடுத்து தட்டி காமிக்கிறார். அதுக்கிட்ட கொடுத்து அடின்ற. அதுக்கு பானையும் ஒன்றா இருக்கு, தாத்தாவோட மண்டையும் ஒன்றா இருக்கு. தாத்தா மண்டை மேலே ரெண்டு போடுறது. இப்படி தாத்தா கோவம் வரணுமா இல்லையா? வரல. அதுக்கு என்ன தெரியும்? அவ்வளோதான். அதுக்கு என்னமோ தெரில. அங்கே தட்டுற மாதிரி இவர் தான் பக்கத்தில் இருக்கார். தூக்கி வச்சுருக்காரு குழந்தைய. அது பக்கத்தில் இருக்காங்க பானை. டப்பு டப்பு டப்புன்னு தலையில் போடுறாங்க. அதுக்கு விவரம் பத்து தெரிஞ்சு அடிக்க போகிறதா? தெரிஞ்சு அடித்தா தானே குத்தம், தெரியாமல் அடித்தா குத்தம். அப்போதான் சமர்த்த ராமதாசன் அவன்கிட்ட அவ்வளோ வாஞ்சியை காட்ட அவன் நல்லபடியாக கிளம்பி போயிடலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் சாஃபல் அங்கெல்லாம் இருந்துருக்கார். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ், ராம், கிருஷ்ணா, கோவிந்த், 3 பேருமே. ஒருத்தன் பேர் ராமன், ஒருத்தன் பேர் கிருஷ்ணன், ஒருத்தன் பேர் கோவிந்தன். 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவன் நிறைய சமர்த்த ராமதாசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கா. அப்போ அவளுக்கு தோணித்து, நம்ம 3 பேரும் போய் சமர்த்த ராமதாசர் இடத்துல அனுகிரகம் வாங்கிட்டு அவருடைய சிஷ்யர்களா மாறிடணும்.
3 பேரும் ஒரே மோட்டியா ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சமர்த்த ராமதாசர் இடத்துல போய் பார்க்கலாம். பார்க்கும் பொழுது சமர்த்த ராமதாசர் சொல்றார், ஒரு அனுகிரகம் வாங்கிக்கணுமா? ஆமா. சரி, ஆனா அதுக்கு நீங்க விஷய வாசனை எல்லாம் விடணுமே. குரு எல்லார்கிட்டையும் ஒரே விதமாக பகவானை கொண்டு போய் சேர்க்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை உண்டு. இப்ப எல்லாருமே தான் சாப்பிட்றோம். சிங்கத்துக்கு பச்சை மாமிசம் தான் சாப்பிட பிடிக்கும். அதே காட்டில் இருக்க மானுக்கு பசும்புல் தான் பிடிக்கும். இது சரியே தப்புன்னு சொல்றேன். அதுக்கு உணவு அதுதான், இதுக்கு உணவு இதுதான். அதே மாதிரிதான் பிரம்ம விஷயம். எல்லா ஜீவனுக்கும் பிரம்மம்தான் அவசியம். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல அதை எடுத்துக்கும். இப்ப மனுஷாலே பார்த்தோம்னா கேரளா ஒரு விதமா சாப்பிடுவோம், ஆந்திரா ஒரு விதமா சாப்பிடுவோம், தமிழ்நாடு ஒரு விதமா சாப்பிடுவோம். ஊருக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. நார்த் இந்தியா போயாச்சுன்னா சப்பாத்தி. நாம கேட்ப எப்படா டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றீங்க, அவ கேட்ப எப்படா டெய்லி சோறு சாப்பிட்றீங்க. அவ்வளவு. அந்த மாதிரி இந்த பிரம்மன்றது ஒரு ஆகாரம் போல எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை அனுபவிக்கிறோம். இது வரைக்கும் சரித்திரத்தில் எங்கேயுமே சமர்த்த ராமதாசர் இங்கே விஷய வாசனையை விடணும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. யார்கிட்ட அவளுக்கு உபதேசம் பண்ணுவார், அவ்வளோதான். நோயே எடுத்தோடனே நேரடியா விஷய வாசனைகளை விடணும். பசங்க சொன்னா அதுக்கு என்ன விடுறோமே, ரொம்ப சாதாரணமா சொல்றான். அப்படியா, சரி. சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 மாதிரி கொடுக்குற அந்த காலத்தோடது கொடுத்துட்டு, இதை கொண்டு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை வாங்கி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய கிடைக்கும் இந்த 4 இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. லட்டுவோ காராசேவோ ஏதோ ஒன்று நல்லா வாங்கி சாப்பிடணும். ஆனால் இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இந்த காசியில் விடுற கணக்கு தான். எவ்வளோ கஷ்டம். பசங்க ஒருத்தர் திடுக்குன்றது 3 பேர் சின்ன பசங்க தானே, சாப்பிட்ற வயசு தானே. சமர்த்த ராமதாசன் முதல்ல அது பண்ணுங்க, இதில் எவ்வளோ தூரம் உங்கள் வைராக்கியம் இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. உடனே 3 பேருக்கு 4 கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டானுங்க பசங்க. கிளம்புறானுங்க. டே உடனேடா மறந்துடாதீங்கோ, சொல்லுங்க சுவாமி, நீங்க சாப்பிட்றதுக்கு யாருமே எங்க சாட்சி இருக்கக்கூடாது அப்படின்னுட்டா பசங்க. அப்படின்னு 3 பேரும் ஒன்னா போனா, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனா 3 பேருக்கு அவாவாளுக்கு பிடிச்ச பதார்த்தம், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிச்சது. 4 நாள் நிறைய கிடைச்சது. அப்பதான் சமர்த்த ராமதாசன் சொல்லியிருக்காரு, யாரும் சாட்சி இருக்கக்கூடாதுன்னு. நீங்க பண்ற சாப்பிட்ற இந்த விஷயத்துக்கு சாட்சி இருக்கக்கூடாது. 3 பேர் சரிடா, நீ அந்த பக்கம் போன, அந்த பக்கம் போறேன், அந்த பக்கம் போறேன். ஒரு முச்சந்திக்கு வந்துட்டானுங்க. 3 பேரும் 3 டைரக்ஷன்ல போறா. சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே வருவோம், திருப்பி சமர்த்த ராமதாசர் இடத்துல போகலாம். உடனே சரின்னு போயாச்சு. கொஞ்ச நேரம் ஆயிடுத்து. இந்த கிருஷ்ணனும் வந்தாச்சு, கோவிந்தனும் வந்துட்டான். வெயிட் பண்ணி பார்க்கறா. இந்த ராமன் மட்டும் போனவன் ஆளை காணல. இருட்ட ஆரம்பிச்சுடுத்து. இவாளுக்கு பழக்கம் இல்லாத இடம் வேற அது. இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த பக்கம் போய் தேடுறதுன்னு தெரியல. நேர போய் சமர்த்த ராமதாசர் இடத்துல போய் விஷயத்த சொன்னாங்க. அவரோட சஃபல் ஆசிரமம் தள்ளி தான் போனானுங்க. கொஞ்சம் வருத்தமாயிடுது பசங்களுக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு புது இடம், இந்த சுற்றி வர எல்லாமே காடா இருக்கு. சமர்த்த ராமதாசன் ஒன்றும் கவலைப்படாதீங்கடா பசங்களா, விபரீதமா எதுவும் நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை, இந்த விபரீதமா நினைக்கிறது ரொம்ப ஈஸியா வரும், நல்லது நினைக்க ரொம்ப கஷ்டம். இப்போ மனசுக்கு நல்லது நினைக்கிறது எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு.
கெடுதல் நினைக்க சொல்லவே வேண்டாம், ட்ரைனிங்கே கொடுக்க வேண்டாம், தானா வருது, அதுவா வரும். நம்மளா கேட்கணும், அதுவா வருது. நம்மளா யோசிக்கணும், அதுவா யோசிக்கிறது அப்படின்றதுல விபரீதமா யோசிக்கிறது ரொம்ப சுலபம். சமர்த்த ராமதாசனார் இப்ப பாருங்க, இப்ப உங்க ஃப்ரெண்டு அவன் போன வழியில திரும்பி வரல, இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதானே. நீங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருந்து பிரிஞ்சு போன, நீங்க 2 பேரும் பார்த்துட்டாச்சு, அவனை பார்க்கல, இவ்வளவுதானே விஷயம். இதுக்கு மேல விபரீதமா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு ஏதானா இருக்குமோ, காட்டுல ஏதாவது சிங்கம்புலி அடிச்சு, இது யோசிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? பசங்க சொன்னா இல்ல எங்களுக்கு, ஆமா உங்களுக்கு பிடிச்சவன் தான், உங்க நண்பன் தான், அவனை இழந்துருவோம் நஷ்டம்னு பயமா? என்ன அவசியம் இருக்கு? எப்போதே நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. பசங்க பார்க்குறாங்க, ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்க உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு ஆளக்கானமின்னு சொன்னா இவர் சின்சியரா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காங்களே. நமக்கு பரபரப்பு. நமக்கு என்னன்னா ஒன்று காணலை, அது கண்ணாடி பார்த்துட்டா சமாதானம். அது வரைக்கும் இப்படி அந்த ஒரு தவிப்பு. இது அவசியமா நல்லதா கெட்டதான்லாம் தெரியாது, தவிப்பு, அவ்வளவுதான். என் எனக்கு வேண்டியது என்னோட இவ்வளவு நாள் இருந்தது, இப்ப காணலை, எனக்கு இது வேணும், இந்த தவிப்பு தானே. சமர்த்த ராமதாஸ் சிரிச்சா, சரி வாங்க போய் பார்க்கலாம், போலாம். அது வரைக்கும் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கார். எல்லாம் அவுட் ஆஃப் பாக்ஸ், எல்லாம் மண்டைக்கு மேலே போயிட்டு இருக்கு, மண்டைக்குள்ள போல. சமர்த்த ராமதாஸ் இருந்தாலும் சொல்லி வைக்கிறார், இன்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் விதைக்கப்பட்டது வளரும். ஏன்னா மனசு தானே காரணம். நம்முடைய கோபமோ, தாபமோ, அழுகையோ, பயமோ, சந்தேகமோ, பொறாமையோ, எதிர்பார்ப்போ, ஏமாற்றமோ, எல்லாம் ஒரு புள்ளி மனசு. எல்லாமே மனசுன்ற ஒரு புள்ளியில மட்டும்தான். அதனாலதான் பகவான் சொல்ற, மனசை என்கிட்ட கொடுத்துருன்றான். இந்த புள்ளி அவன்கிட்ட கொடுத்துட்டா போதும். அந்த ஒரு புள்ளியிலேருந்து தொடங்கினாலே எல்லாமே, ஒரு புள்ளியில எல்லாமே தொடங்கிறது. ஆனந்தமா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், அதாவது ஒரு பாயிண்ட்ல தொடங்கி அப்புறம் பெருசாகிட்டே போறது இல்லையா? விபரீத எண்ணங்கள் அப்படி ஒரு புள்ளியில தொடங்கிறது. இந்த முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா கண்டினியூ ஆகாது. நல்ல எண்ணங்களும் வருது, ஆனால் முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும், அது வளர விட்டு வளர்ந்துட்டே இருக்கும், அவ்வளோதானே. சரி, ஒரு சமர்த்த ராமதாஸ் ரைஷன்ட்டு பயப்படாதீங்களா, ராமா சொல்லுங்க, இல்லை ராமராயா பார்த்துப்பான், ராமநாமத்தை சொல்லுங்க, எல்லாம் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு. உடனே பசங்களை ராமா 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 நடந்து போயின்னு இருக்கா. சமர்த்த ராமதாஸ் சொன்னடா, ராமா ராமான்னு உங்க ஃப்ரெண்டை நான் ராமன் நினைக்க சொல்லடா, ராமராயாவை நினைக்கூட, அவன் பிள்ளை காணாம போனவன் ராமன் தானே. இப்படிங்க ராமா 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 ராமான்னு அவனை நினைக்கிறாங்க. காணாம போன நினைச்சு என்னடா பண்ண போறீங்க? ராமராயா அவன் நினைச்சா இவனை பார்க்கலாம்டா. ஓ சரி சாமி, அவ்வளோதான். அதுங்களுக்கு தெரியல, இப்பதான் வந்திருக்கானுங்க. ஆனா அதிசயம் பாருங்க, நீ தான் வந்திருக்கா, ஏதோ நடந்திருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவலில் எடுத்து போயிட்டு சமர்த்த ராமதாஸ் அவளுக்கு மனசை பற்றி சொல்றார், தைரியத்தை பற்றி சொல்றார், ராமநாமத்தை சொல்றார், ராமத்தை சொல்லும்போது யாரை தியானம் பண்ண சொல்றார், டக் 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 அப்படின்னு இப்படி போயிட்டே இருக்காவா. ஒரு குரல் மட்டும் கேட்கறது, சாட்சி. எது சாட்சி? யார் சாட்சி? இந்த ராமன் உட்காந்துருக்கா மரத்து மேல, இவன் கொண்டு போன பதார்த்தத்தையும் மரத்து மேலே வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ கீழே தொந்தரவு பிறகு மரத்து மேலே ஏறி உட்காந்து வச்சுட்டு இப்படி பார்க்கறேன். குரு சொன்னாரு, சாட்சி இல்லாம யார் சாட்சி? எது சாட்சி? ஜெகத் மித்யைன்னு அப்படின்னு சொல்லிக்கிறாளே. இப்ப ஜெகத் மித்யைனா அப்ப வெளில எதுவும் சாட்சி கிடையாது, ஆனா ஏதோ ஒரு சாட்சி இருக்கு. அதனாலதான் குரு சாட்சி இல்லாம இருக்கணும்னா. அப்ப இது எதுவுமே இல்லை, அவன் பாடி பேசிக்கிறான். இப்ப இது எதுவுமே சாட்சி இல்லை, ஆனா ஏதோ ஒரு சாட்சி இருக்குன்னு எனக்கு தோன்றது. அப்ப நான் சாட்சி. அவனுக்கு உலகத்தை யாரும் பார்க்கலன்னு திருத்தனம் பண்றோம், ஆனா நாம சாட்சி தானே. எந்த ஒரு செயலுக்கும் நாம சாட்சியா இருந்து தானே இருக்கும். மற்றவா சாட்சி இருக்காலோ இல்லையோ, நாம சாட்சி தானே. நம்ம சாட்சியை விட்டுறோம். மற்றவா சாட்சி இருக்காளா இல்லையா, நாம ஒரு சாட்சி, அந்தரியாமி ஒரு சாட்சி, இவன். அப்ப நான் சாட்சி. ஆமா ஆமா ஆமா. சமர்த்த ராமதாசர் அங்க பாருங்க அப்படின்ற 2 பேரும் பார்க்கிறானுங்க. சும்மா இருக்கும், அவன் என்ன பேசுறான் கவனிப்போம்.
வாழ்க்கூடிய இது அவன் பேசுறான். இப்ப நான் சாட்சி, நான் உடம்பா? இப்ப நான் தூங்கும்போது எனக்கு தெரியலையே, அப்ப நான் உடம்பு என்னெல்லாமோ வருது அவனுக்கு. அவர் சொன்ன அந்த வார்த்தையில அந்த ஆழத்துல போக 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 பலவிதமான ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடுகள் வருது. பலவிதமான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து வருது அவனுக்கு. இந்த பசங்க 2 பேரும் பார்க்கணும், நம்ம கூட ஒன்னதாண்ட வந்தான். இதெல்லாம் அது அவன் வாங்கியிருக்க பண்டம் அவன் பார்த்தாலே தின்னுவான், யாருக்கிட்ட பிடிங்க வேணா சாப்பிடுவான், இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பான். இன்னைக்கு அவன் தின்பண்டம் துளி கூட தொடலை, ஓரத்தில் வச்சுட்டு இருக்கான், அதை பார்க்குறான், யார் சாட்சி, அவ்வளோதான். அப்ப இதை விட இந்த விசாரம், நான் யார், சாட்சி என்ன, உலகம் என்ன, இது அதை விட அவ்வளவு பெருசா இருந்தாலும் இதை மறக்க முடியும்? நாக்கு ருச்சி நிச்சயமா தோத்து போகும். ஆனா ஒருத்தன் இள வயசு பையன், சாப்பிட்ற வயசு, சாப்பிடக்கூடிய உடம்பு இருக்கு. இப்ப பயத்தினால சாப்பிட்றது வேற, டாக்டர் சொல்லிட்டாருன்னு சாப்பிடாம இருக்கிறது வேற. இப்ப அவனுக்கு இது பெருசா தெரியல அப்படின்னா இதை விட பெருசா ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணிட்டா தானே. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம், அவன் உலக வாழ்க்கையில பெருசா பழக மாட்டான். பெருசா அந்த ராக்கெட் விடுறவாள் அவ உலகமே தனி, இந்த உலகத்துல இருப்பா. ஆனா பெருசாலாம் மனிதர்களோட என்டர்டைன்மெண்ட் அதுக்கெல்லாம் டைம்லாம் இருக்காது, அவ உலகமே தனி. சாதுக்கள் அப்படிதானே இருப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது மாதிரி. அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்துக்கோங்க, ஒரே குரு தான், 3 பேருக்கும் ஒன்னா தான் சொன்னார், 3 பேருக்கும் அதே பணம் தான் கொடுத்தார், 3 பேருக்கும் அவளுக்கு பிடிச்சது தான் சாப்பிடணும்னு சொன்னார், 3 பேர்கிட்டையும் ஒன்னா தான் விஷயத்த சொன்னார், சாட்சி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இத அவன் எடுத்துட்ட விதம், குருஜி அம்மா சொல்றாடே, விதைய விதைக்கலாம்டா, தண்ணி விடலாம், உரமெல்லாம் போடலாம், பூச்சி அரிக்காம பார்த்துக்கலாம், வளர்ந்து கொடியை பிடிச்சிட்டு மேலே ஏறுறதோ மரமாகிறதோ செடியாகிறதோ அதோட வேலை, அதுதான் அதை பண்ணணும். குருஜிமா சொல்லுவா, நல்லா சுலபமாக சொல்லிட்டான். இந்த பாரு, விதை தான் முளைக்கணும், விதையை அடிச்செல்லாம் முளைக்க வைக்க முடியாது, விதைக்கத்தான் முடியும், வளர்றது அதனுடைய பலத்திலே தான். சுகபிரமம் சொல்லலாம், 7 நாள்ல பரீட்சை அந்த அளவுக்கு முன்னேறினா தானே மோட்சம். பரீட்சத்தை கூட விட்டுருவோம். துந்துகாரி, கோகர்ணன் கதையே சொல்றான், அந்த ஊழல் எல்லாரும் கேட்கிறா, துந்துகாரி கேட்கிறான், ஒருத்தன் தான் மோட்சம் போறான். அப்ப கூட கோகர்ணன் கேட்கிறானே, எல்லாரும் தானே கேட்டா, இவன் மனசு ஒன்றி கேட்டான்பா. மற்றவாளுக்கு டீடைல்ஸ் வேண்டியிருக்கு, யார் வரா யார் போறா, இன்னைக்கு மூங்கில் கை கண்ணு வெடிக்குமான்னு பார்த்துட்டு இருந்தா. எப்பொழுதுமே உங்களுக்கு வேண்டியதுல மட்டும் தீர்மானமா கவனம் வைங்க. உலகம் சரியா இருந்து சுத்தி இருக்கவா எல்லாம் சகாயம் பண்ணி அதெல்லாம் நடக்காது. நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணணும், நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணணும், நீங்க பாட்டுக்கு பகவத் அனுபவம் அனுபவிக்கணும். இரணிகசிபு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தான், பிரகல்லாதன் பக்தி பண்ணிட்டு தான் இருந்தான். பிரகல்லாதன் ஒரு நாள் கூட இரணிகசிபுவை மாத்துறதுக்கோ மாறணும்னு பிரயத்தனம் பண்றதுக்கோ பிரார்த்திக்கிறதுக்கோ ஒண்ணுமே பண்ணலை. சரி, அவர் வேலை அவர் பார்த்துட்டு போறார். அவர் என்ன நாராயணன் சொல்ல வேணான்றாலும் நான் சொல்லுவேன், ரொம்ப கிளியரா இருந்தோம். எந்த இடத்துல பிரகல்லாதன் இரண்யகசிபுவை மாற்றுவதற்கான முயற்சிகளோ இதுல ஈடுபடல. சரி, துருவனும் சுருச்சியோட புத்தி மாறணும்னு நினைக்கல, இவன் மாறினா சுருச்சிக்கு புரிஞ்சுடுத்து, இவன் தான் மாறினான். இவன் தெய்வத்தின் பக்கத்துல போக 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 இவன் தான் இவனுக்காக அவகிட்ட பேசணும், இல்லாட்டி அவன் அம்மா பேசணும், அம்மா பேச நிலைமையில இல்லை. ஆனா இவன் அந்தரியாமி பகவானை பார்க்க ஆரம்பிச்சோடனே அவளுக்குள்ள இருக்க அந்தரியாமி அவனுக்கு புரிய வச்சுட்டான், அவ்வளவுதான். அப்ப துருவன் பெரியாள் அவன் மனசை ஒத்துட்டு வந்தவன அவளே வரவேற்கிறான்னு இருக்கு, பாகவத்ல இருக்கு. ஊர் உலகம் சுற்றி இருப்பவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க உங்க பக்தி விஷயம் பகவத் அனுபவ விஷயத்தை நீங்க தான் மேல 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 மேல
போயிட்டே இருக்கணும். நான் இதுதான் சொல்லுவேன், இந்த ட்ரெக்கிங் மலை ஏறும்பொழுது உன் காலை கொண்டு நீ ஏற போகிற, உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா போயிட்டே இரு. எங்கேயாவது முடியல உட்காந்துக்கோ, யாருக்கா வெயிட் பண்ணாது. அதான் சில பேர் மட்டும் கூட யாராவது இருந்தால் அவள் கூட வெயிட் பண்ணும். மற்றபடி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்கோ. எங்கே முடியுமோ நடந்துகிட்டே இருங்கோ, எங்கே முடியலையோ உட்காந்துக்கோங்க, திரும்பி போயிட்டே இருங்கோ. இதே பாதையில் தான் வரப்போகிறோம், இதே பாதையில் தான் திரும்பி வரப்போகிறோம். அவ்வளோதான், இப்படி தான் சொல்லிட்டு போவோம். அப்போ தான் முடியும். அப்போ இவன் இப்படி எல்லாம் ஆலோசனை பண்ணுறான். நான் சாட்சி. ஆனால் நான் தூங்கும்பொழுது நான் சாட்சியாக இல்லையே. நான் எழுந்தோடனே நான் தூங்கினேன்னு எனக்கு ஒரு நினைப்பு இருக்குது. ஆனால் அப்போ அந்த சமயத்தில் யார் சாட்சி? விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சமர்த்த ராமதாஸ் அங்கே போய் நின்னார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். திடுக்கு எடுத்து யார் சாட்சின்னு ஒன்று இறங்கடா கீழே அப்படின்னார். இவன் யோசிச்சதுக்கும் இவர் சொன்னதுக்கும் குரு சாட்சின்னு அவனுக்கு புரிஞ்சுடுத்து. குரு சாட்சி. அவன் திரும்பி அவரே தான் நிற்கலாம். திரும்பியும் இறங்கி வந்தா என்னடா குரு சாட்சி. சாட்சி அவ்வளோ. அங்கே அந்த தின்பண்டம் நான் சாப்பிடல, எனக்கு இது அதெல்லாம் போச்சு. அதை மேலே விட்டுட்டு வந்துட்டான். டே தின்பண்டம்டா. இல்லை எனக்கு சாட்சி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்க்கலாம், கிருஷ்ணனும் கோவிந்தனும். என்னடாச்சு அவனுக்கு? அங்கே தானே வாங்கிட்டு வந்தேன், இவன் எப்படி ஆயிட்டானே. சமத்தலாம். சரி வா முதல்ல மடத்துக்கு போகலாம், அப்புறம் பேசலாம் வா. அப்படி பார்த்துட்டே வரானா. ஆகாசம் பூமி அவனுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தோன்றது. இது சாட்சியா இல்லையா, இது சத்தியமா இல்லையா, யார் சாட்சி? இப்போ சந்திரன் பார்க்குறேன், சந்திரன் நான் பார்க்குறேன், சந்திரன் எனக்கு சாட்சி, நான் சந்திரனுக்கு சாட்சி. இப்படி எல்லாம் இந்த சாட்சி பூதம்னு சொல்லுவோம். விட்னஸ். அந்த விட்னஸ் பாவத்தில் அப்படி வந்துட்டான். சமத் ராமதாஸ் ஆசிரமத்துக்கு அழிச்சுட்டு போனார். அழகா 3 பேரையும் சாப்பிட சொன்னார். பசங்கிட்ட கேட்டா, என்னடா ஃப்ரெண்டு கிடைச்சான சமாதானமா? குரு மகாராஜ் நான் சொன்னேன் இல்லையா, விபரீதம் அது நினைக்காதீங்க. அதுவும் சொல்ல, ஒருவேளை விபரீதமான என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அடுத்த என்னோட அதானே பார்க்கணும். பசங்களுக்கு திடுக்குன்னு அப்பதான் அப்படி சொன்னார். இப்போ இப்படி சொல்றாரு. அதுதானே யதார்த்தம். விபரீதமா நினைக்கக்கூடாது. சரி விபரீதமா நடந்தாச்சா, அதுக்கடுத்து என்ன உண்டோ அதானே பார்க்கணும். இதானே தர்மம். வாழ்க்கை அப்படிதானே போகணும். ஆனா 3 பேருக்குமே சமர்த்தராமதாசரத்தில் ஒரு பிடிமானம் வந்தாச்சு. பட் இவனுடைய லெவல் வேற, அவளுடைய லெவல் வேற. அப்ப குரு ஒரே மாதிரிதான் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதை ரிசீவ் பண்றதும் அதை அனுபவிக்கிறதும் அதை அழகாக ஆலோசனை பண்றதும் அதிலிருந்து விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் அவரவர்களுடைய முயற்சி, தன்மை, ஸ்ரத்தை, நம்பிக்கை இதெல்லாம் பொறுத்து அமையாது. 3 பேருக்குமே அன்னைக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சிடுது. ஸோ சமர்த்த ராமதாஸ் கதை கேட்கிறா, இதுலேருந்து கவனிச்சுட்டு வாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், மனசு இருக்கு, ஆலோசனை பண்ணணும். தேவையில்லாதது ஆலோசனை பண்றது வேற. இப்ப 3 பேருமே யோசிச்சா, இந்த 2 பேரும் அவனுக்கு தான் ஆயிருக்கும் விபரீதமா யோசிச்சா. இவாளுக்கும் அதே மனசு தான், அவனுக்கு அதே மனசு. அவ காத்துட்டு இருப்பாளே, நம்மளும் சாப்பிட்டு போயிடலாமா, இல்லை அவன் சாப்பிட்டுக்க மாட்டாங்களோ, நமக்கு தான் அப்படி தோன்றதா, இப்படி யோசிச்சிருந்தோம்னா இது பக்தி இல்லை. ஒரு வேளை நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடலன்னா சாப்பிட்டெல்லாம் பார்ப்போம். சாப்பிடலன்னா அப்போ எனக்கு தோணிருக்கு நான் பெரிய ஆள், இப்படி தான் நம்ம மனசு ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த எண்ணங்கள்லாம் சும்மா அவ்வளோதான். ஆனால் எது சாட்சி, அதில் அவன் போக 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 இந்த தின்பண்டம் சாப்பிட்றதோ, நேரம் போனதோ, ராத்திரி ஆனதோ, ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமோ ஒன்றும் தோணலை. உடுப்பி கிருஷ்ணன், கனகதாசர், வியாசராஜ தீர்த்தர், இதே தான். யாரும் இல்லாத இடமா பார்த்து சாப்பிட்டுட்டு வாடா, ஏகாதசி உபவாசம். அவருக்கு வேற விதமான அனுபவம். எங்க போனாலும் உடுப்பி கிருஷ்ணன் இருக்கான், உடுப்பி கிருஷ்ணன் இருக்கான், உடுப்பி கிருஷ்ணன் இருக்கான். அவருக்கு இதே தான். 2 ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை.
அதுல யாரும் தெரியாம ஒரு சாட்சி யாரும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா இவனுடைய அனுபவம் விசாரம், கனகதாசுடைய அனுபவம் கிருஷ்ணன். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு தானே. நீங்களும் யோசிங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीतारामचंद्र भगवान की जय. भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.